ஹலோ மக்களே, நான் உங்கள் வில்லியம். எனக்கு ஒரு சின்ன அவேர்னஸ் இதில் ஹெல்த்துக்காக நான் சொல்ல வந்திருக்கேன். ஏன்னா நம்ம பல்லில் வந்து லைட்டாக சொத்தை இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம ப்ரஷ் பண்ணாமல் காலையில் ப்ரஷ் பண்ணுவோம், நைட்டு ப்ரஷ் பண்ண மாட்டோம். ஆனால் அது டாக்டர் பண்ண சொல்லுவாங்க. நம்ம ப்ராப்பராக பண்ணாமல் நைட் டைம் அன்டைமில் நல்லா நான்வெஜ் ஃபுட்டுலாம் சாப்பிட்டுட்டு இந்த காஃபி சாக்லேட் இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணாமல் வாய் கொப்பளிக்காமல் நம்ம அப்படியே கேர்லெஸ்ஸாக படுத்துறோம். அப்படி பண்ண ஆள் தான் நான். அப்படி பண்ணதால் பல்லு ஒரு 4-5 பல்லு வந்து சொத்தையாயிடுச்சு. லைட்டாக சின்னதாக டாக்டர் சில வருஷம் முன்னாடி ஒரு ப்ரைவேட் காலேஜில் போகும்போது அது சொன்னாங்க. நான் அதை பெருசாக எடுத்துக்கல, அப்புறம் விட்டு வந்துட்டேன். ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு பல்லு வலிக்காக அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போ ஒன்றும் தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் அப்புறம் நான் விட்டதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன சொத்தையாக இருந்த பல்லு வந்து நல்லா ஓட்டி ஆகிட்டு அது ரூட் கனல் பண்ணுற அளவுக்கு ஸ்டேஜுக்கு 2 பல்லு போயிடுச்சு. அப்போ ஒரு டாக்டர் ஒரு சின்ன கிளினிக் டாக்டர் போனால் அவர் என்ன பண்ணார், ஓகே வில்லியம் இதை பார்த்து பண்ணிடலாம் சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் ஒன்று பண்ணாங்க, இன்னொன்று வந்து இது நல்லா தான் இருக்குது, இது லைட்டாக அடைச்சிட்டு இது க்ளீன் பண்ணிட்டு அடைச்சிடலாம் வில்லியம் சொன்னாங்க. ரூட் கனல் பண்ணுறது வந்து உடனே பண்ணிட்டாங்க. சரி ஓகே, சரிங்க டாக்டர் சொல்லிட்டேன். இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 3 பல்லு இருக்குது, அதையும் அடைச்சிடலாம் சொல்லிட்டு சொன்னாங்க. சரிங்க டாக்டர் சொன்னேன். அதில் கொஞ்சம் அப்படியே நான் தள்ளி போட்டேன். சரிங்க டாக்டர், 1 மாதம் தள்ளி பண்ணிவிட்டு நான் பண்ணிடுறேன் டாக்டர் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 12, 13, 14 மாதம் ஆயிடுச்சு. விட்டதுக்கப்புறம் இப்போ போய் மறுபடியும் அதே இன்னொரு பல்லில் பெயின் வந்ததால் போய் செக் பண்ண போகுது. அந்த பல்லு மறுபடியும் ரூட் கனல் அளவுக்கு போயிடுச்சு. ரூட் கனலில் பல்லு ஒரு பல்லு பிடுங்குற அளவுக்கு போயிடுச்சு, ஒரு பல்லு வந்து ரூட் கனல் அளவுக்கு வந்துருச்சு. மீதி 3 பல்லு வந்து அடைக்கிற அளவுக்கு வந்துச்சு. அதனால் என்ன சொல்கிறேன், நமக்கு சின்னதாக சொத்தை பல்லு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ இல்லை ப்ரைவேட் கிளினிக்கோ ஏதாச்சும் போய் கண்டிப்பாக அந்த பல்லு சின்னதாக சொத்தையாக இருக்குது அடைச்சிட்டு வந்துருங்க. அது கொஞ்சம் பெருசாக ஆக விடாதீங்க. ஏன்னா அதனால் எனக்கு பயங்கர பெயின் ஆகி இங்கே வலி எடுத்தது, இங்கே ஃபுல்லாக பெயின் ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன், அந்த அழுதேன். அதனால் உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக தரேன். உங்களுக்கு பல்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் தான் கண்டிப்பாக போய் முதல்ல போய் பாருங்க. ஏன்னா அது நம்ம மூளை சைடில் இருக்கிறதால, தலையில் இருக்கிறதால ரொம்ப பெயின் அதிகமாக இருக்குது, அது வலி தாங்க முடியல. தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கேட்க மாட்டேன். இது போல் யாராச்சும் பார்த்துருக்கீங்க உங்கள் வீட்டில், அது குழந்தையாக இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும், பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு பல் டாக்டரை போய்ட்டு இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு தயவு செய்து ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஒரு இது மூலிமா யாராச்சும் ரிக்கவரி ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாரும் பாதிப்படக்கூடாது. இது நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ண வந்தேன். இந்த பெயின் என்னால் தாங்க முடியல, என் வயசுக்கு என்னால் தாங்க முடியல. இன்னும் இவ்வளோ பேர் இதனால் பெயின் அதிகமாகும். அதனால் இதை கண்டிப்பாக யாராருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ண முடியும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, லைக் பண்ணாலும் பரவாயில்ல. பட் இதனால் நீங்கள் பிரோஜனமானீங்கன்னா கமெண்ட்ஸ் மட்டும் பண்ணுங்கள். அது மட்டும் கேட்குறேன், வேறு எதுவும் தேவையில்லை. இது எந்த டாக்டருக்கும் எந்த கிளினிக்கும் எந்த டென்டல் கிளினிக்கும் எதுக்கும் யாரும் சொல்லி நான் பேசலை, எனக்கு மனசில் தோணுது பேசுகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல ஒரு செய்தியோடு திரும்பி வந்து உங்களோட நான் மீட் பண்ணுறேன். பாய் பாய், குட் நைட்.